श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 49வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் சந்திர புஷ்கரணியின் கரையில் இருக்கும் திருப்புன்னை மரத்தை துதித்தார். இன்றைய ஸ்லோகம் 50வது ஸ்லோகத்தில் விஸ்வக்சேனரை துதிக்கிறார். ஸ்ரீரங்க சந்திரமசம் இந்திரயா விஹர்த்தும் விந்யஸ்ய விஸ்வசிதசித் நயனாதிகாரம் யோ நிர்வஹத்ய அனிஷம் அங்குலிமுத்ரயைவ சேனான்யம் அன்யவிமுகாஸ்தம் அசிஸ்ரியாம ஸ்ரீரங்கச்சந்திரமசமிந்திரயா விஹர்த்தும் விந்யஸ்ய விஸ்வசித் அசித் நயன அதிகாரம் யோ நிர்வஹத்யனிஷம் அங்குலிமுத்ரயைவ சேனான்யம் அன்யவிமுகாஹ தம் அசிஸ்ரியாம. அதாவது சேனை முதலியார், இது முதலியார் ஜாதியை சேர்ந்தது கிடையாது. சேனையில் முதல்ல இருப்பவர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார் என்று கூறுவர். சேன முதலிகள், அந்த சேனை முதலியார் விஸ்வக்சேனரை இதில் வணங்குகிறார். அனைத்துலகையும் காக்க வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுடையது. ஆனால் விஸ்வக்சேனர் சமஸ்த சேத்தனா சேத்தனங்களையும் அடக்கி ஆள வேண்டிய அனைத்து பொறுப்புகளையும் எம்பெருமானுக்கு கைங்கரிய ரூபம் பண்ணுவதற்காக தான் ஏற்றுக்கொண்டார். பெருமாளை பிராட்டியோடு ஆதிசேஷன் மீது வீட்டிலிருந்து விளையாடி கொண்டிரும். பெருமாளே, நீர் பிராட்டியோடு ஆதிசேஷன் மேலே சந்தோஷமாக விளையாடி கொண்டிரு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், தேவரீர் திருவுள்ளப்படி நடந்து கொள்கிறேன். அதனால் எம்பெருமான் உலக பொறுப்பற்றவராய் பிராட்டியோடு சரசல்லாபங்கள் செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தமில்லை. பொறுப்பேற்றுக்கொண்ட சேனை முதலியார் எப்போதும் தனது விரல் முத்திரையினாலேயே அனைத்தையும் நிர்வகிக்கிறார். விஸ்வக்சேனர் அங்குலி முத்திரையோடு சேவை சாதிப்பதை நாம் இன்னைக்கும் காணலாம். அத்தகைய விஸ்வக்சேனரை, சேனை முதலியாரை வேறு புகலிடமில்லாமல் நாம் அடிபணிவோமாக என்கிறார். யார் ஒருவர் ஸ்ரீரங்கநாதனை ஸ்ரீரங்க நாச்சியாருடன் இனிதாக போக்கியமாக இருக்கும்படி ஆதிசேஷன் மீது அமர்த்துகிறாரோ, யார் ஒருவர் அனைத்து சேத்தன அச்சேதனங்களை நியமிக்க வல்ல அதிகாரத்தை பெருமாளிடமிருந்து பெற்று தன் விரல் முத்திரையினாலேயே கொண்டு நியமிக்கிறாரோ, அப்படிப்பட்ட விஸ்வக்சேனரை, சேனை முதலியாரை மற்றொரு புகலிடம் அற்றவர்களாக சென்று பணிந்தோம் என்கிறார் சுவாமி. அதாவது யாதொரு சேனை முதலியார் ஸ்ரீரங்க சந்திரமசம், திருவரங்கனாகிய அழகிய சந்திரனை, இந்திரையா சக பெரிய பிராட்டியாருடன் கூட, விஹர்த்தும் திருவிளையாடல்கள் புரிய, போக்கியமாக லீலை கண்டு புரிய, விந்யஸ்ய சேஷசயனத்தில் அமர்த்திவிட்டு, விஸ்வ எல்லாவிதமான சித் அச்சித் ஜீவர்கள் அச்சேதன பொருட்கள் இவைகளை, நயன நடத்தி செல்லும், அதிகாரம் ஆளுகையை, அனிஷம் எப்போதும், அங்குலி முத்ரையா ஏவ தமது திருக்கையில் உள்ள ஆள்காட்டு விரல் உயரே தூக்கி காட்டுவதாகிய முத்திரையை கொண்டு நிர்வகத்தை நடத்தி வருகிறாரோ, தம் அத்தகைய பெருமைகள் வாய்ந்த சேனான்யம் சேனாபதி ஆழ்வானை, விஸ்வக்சேனரை, அந்நிய விமுகாக வேறு பலனையோ புகழையோ விரும்பாதவர்களாய் கொண்டு, வேறு பலனை நாம் விரும்பவில்லை, வேறு புகழ் எங்களுக்கு கிடையாது, அவர்தான் அசிஸ்ரியாமா என்று ஆசிரயித்தோம்.
ஸ்ரீரங்க நாச்சியாருடன் ஸ்ரீரங்கநாதனை திருவிளையாடல்கள் புரிய சேஷாசனத்தில் எழுந்தருளப் பண்ணிவிட்டு அவர் செய்ய வேண்டிய சேத்தனா அச்சேதன பரிபாலனாதிகளை தாமே எப்பொழுதும் எந்த சேனாபதி ஆழ்வான் நிர்வகித்து வருகிறாரோ பெருமாள் சங்கல்பத்தின்படி பெருமாள் திருவுள்ளத்தின்படி அவரையே புகழொன்றில்லா அடியேன் ஆசிரயிக்கிறேன் என்றபடி. ஸோ தப்பு பண்ணுபவர்களை தண்டிக்கும் பிராத்தோ போஷ்மலத்வாதி குணங்களுடன் எம்பெருமான் இருந்தாலும், தப்பு பண்ணுபவர்களை தண்டிப்பார் அவர். அப்படி எம்பெருமான் இருந்தாலும் சரோச சதுர்சாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே என்று அருளியபடி ஏகாந்த காலங்களில் சந்திரகாந்த நனம் ராமம் என்றபடி சந்திரனைப் போன்று குளிர்ந்திருப்பவர். அதனால் ஸ்ரீரங்க சந்திரமசம் என்கிறார். திருவரங்கனாகிய அழகிய சந்திரன். ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்தோத்மா ஐஸ்வர்யம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்த ஆத்மா ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யம் அஸ்த அச்சேதன அச்சேதனங்களை நியமிக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொண்ட விஸ்வக்சேனர் ஸ்ரீமதி, அப்படி ஸ்ரீமான் அவர். அந்த ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளியதை அப்படியே ஒட்டியது இந்த பட்டருடைய ஸ்தோத்திரம். அதாவது நித்தியசூரிகளில் முக்கியமானவர் மூவர்: அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர். இவர்களில் நகரபாலகர் அனந்தனும் அவரது பரிவாரங்களும், கோபுரபாலகர் கருடரும் அவரது பரிஜனங்களும், துவாரபாலகர்கள் சண்ட பிரசண்டாதிகள் ஸ்ரீ விஸ்வக்சேனரின் பரிவாரங்கள். இதை பற்றிய விவரங்கள் நம்ம அபீதி ஸ்தவத்தில் சேவிச்சோம். புஜங்கம விகங்கம பிரவர சைன்ய நாதா பிரபோ ததைவ குமுதாதயோ நகர கோபுரத்வாரபாः அச்சிந்திய பல விக்ரமா த்வமிவ ரங்க சம்ரக்ஷகாः சிதம் த இதி வாதினோ ஜகதனுகிரகே ஜாக்ரது. சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்தில் புஜங்கம விகங்கம அந்த ஸ்லோகத்திலையும் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தில் நம்ம முன்னையே இதை அனுபவித்தோம். அந்த ஸ்லோகத்தில் அதாவது புஜங்கம விகங்கம பிரவர சைன்ய நாதா பிரபு ததைவ குமுதாதயோ நகர கோபுர துவாரபாக அச்சிந்திய பலவிக்ரமா த்வமிவ ரங்க சம்ரக்ஷகாः சிதம் த இதி வாதினோ ஜகத் அனுகிரகே ஜாக்ரது. சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்தில் சொன்னது அது ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையிலேருந்து எடுத்து தெரிவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதை தான் அவர் அபீதி ஸ்தவத்தில் அனுபவித்திருக்கிறார். ஸோ அங்கே நம்ம அனுபவித்தபடி ஸ்ரீ விஸ்வக்சேனர் திருக்கையில் உள்ள பிரம்பின் நுனி அசைவினாலேயே இந்த உலகத்தின் நிலைப்பாடு இருக்கிறது என்பதை யதிராஜ சப்தத்திலையும் 3வது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீ சகம் யத்வேத்வசிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீ சகம். அதில் அதாவது மூன்றாவது முதல்ல பெருமாள், அப்புறம் பிராட்டி, 3வது விஸ்வக்சேனர். அதுக்கு அடுத்தது நம்மாழ்வார். ஸ்ரீ விஸ்வக்சேனர் தான் நம்மாழ்வாருக்கு மந்திரார்த்தம் முதலியவற்றை உபதேசித்து அருளினார் யோக தசையில். ஸோ இந்த 3வது ஆச்சாரியர் சேனை முதலியார் விஸ்வக்சேனர். இவர் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்துட்டு எல்லோரையும் அவரவர்கள் செயல்களில் நியமிப்பவராய் உள்ளார். இவர் எம்பெருமான் படைகளுக்கு தலைவராய் நிற்கிறார். இவருடைய கையில் எப்பொழுதும் ஒரு பிரம்பு இருந்து கொண்டிருக்கும். அதன் முனையை இவர் சொடுக்கினால் அதற்கு அஞ்சி இந்த பிரபந்தம் முழுவதும் தம் நிலைமையை மீறாமல் நடந்து கொள்ளும். இவருடைய தேவிக்கு சூத்ரவதி என்ற திருநாமம். இவ்வாறு தம் அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆளும் விஸ்வக்சேனரை தொழுகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன் அங்கு. ஸோ அந்த விஸ்வக்சேனர் யார் ஒருவர் அனைத்து சேத்தனா அச்சேதனங்களை நியமிக்க வல்ல அதிகாரத்தை தனது விரல் முத்திரையினாலேயே கொண்டு நியமிக்கிறாரோ அப்படிப்பட்ட சேனை முதலியாரை மற்றொரு புகலிடம் மற்றவர்களாக சென்று பணிந்தோம் என்று பட்டர் சொன்னதே இங்கே யதிராஜ சப்தத்தில் 3வது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அந்நிய விமுகாக வேறு பலனையோ வேறு புகழோ இல்லாத விரும்பாதவர்களாய்கொண்டு
அப்படின்னா ஒருவரிடம் எதையும் கேட்டு பெறக்கூடாதுன்னு சாஸ்திரம். அது எங்கள் திருவள்ளம் பட்டருக்கு. எதையும் யார்கிட்டையும் கேட்டு பெறக்கூடாது, யாச்சகம் பண்ணி பெறக்கூடாது. அப்படியாயின் எம்பெருமானிடமே எதுவும் கேட்கக்கூடாது என்ற போது, எம்பெருமானிடமே எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னா விஸ்வக்சேனர்கிட்ட எப்படி கேட்கலாம்? வேறு பலனையோ புகழையோ விரும்பாதவர்களாய்கொண்டு அவரை ஆசிரயித்தோம் அப்படின்னா எப்படி விஸ்வக்சேனர்கிட்ட என்ன கேட்கலாம்? அது எப்படி நியாயமாகும் என்று கேட்க வேண்டாம். ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது, தத்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்யத் கதாச்சன ந யாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனாத் நஷ்யதி த்ருவம். தத்பாத பக்தே ஞானாபியாம் பலம் அந்யத் கதாச்சன. அதாவது எம்பெருமானை பற்றிய தெளிவான ஞானம், அவனிடம் அசஞ்சல பக்தி, அதை அபேட்சிக்கலாம், அதை பிரார்த்திக்கலாம், அதை கேட்கலாம் என்றும், அதுவும் எம்பெருமானிடம் ஆப்த வர்க்கங்களான, எம்பெருமான் கிட்ட ஆப்த வர்க்கங்கள், அவருக்கு மிகவும் பிரியர்களான பரிஜனங்களிடம், நித்தியசூரிகளிடம், ஆச்சாரியர்களிடம், முக்தர்களிடம், அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளிடம் கேட்டு பெற வேண்டும் என்று உள்ளது. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்யத் கதாச்சன ந யாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனாத் நஷ்யதி த்ருவம் என்றிருக்கச் செய்தேயும், எம்பெருமானை பற்றிய தெளிவான ஞானம், அவனிடம் பக்தியையும் பிரார்த்திக்கலாம் என்றும், அதுவும் எம்பெருமானின் ஆப்த வர்க்கங்களான பரிஜனங்களிடம், அனந்தகருட விஸ்வக்சேனர் போன்றவர்களிடம் கேட்டு பெற வேண்டும் என்று உள்ளபடியால் இது தகும், இது கரெக்டு, பண்ணணும். தஸ்ய யத்வாப்த வர்க்காத் என்றது காண்க. அதுதான் இங்கே அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.